அனைவருக்கும் வணக்கம். 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது? மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மார்ச் என்பது 3ஆம் எண்ணை குறிக்கிறது. 3 என்பது குருவின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த மார்ச் மாதம் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 2025 என்பது மிக வலுவாக கூட்டுத்தொகை 9 கிடைக்கிறது. செவ்வாயின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயினுடைய அமைப்பும் மிக சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்து சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கமும் மற்றும் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இந்த மார்ச் மாதம் 2025 மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு பணியை மேற்கொள்ளும் போது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகும். இந்த வகையில் குருவினுடைய ஆதிக்கமும் நிறைந்த இந்த மார்ச் மாதத்தில் மிக தெளிவாக மதிநுட்பத்தை பயன்படுத்தி நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே புதையல் யோகம் என்று சொன்னால் மனித வாழ்வுல எப்படி செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதோ அதே போன்று மகிழ்ச்சி ரெட்டிப்பாகிறதோ அதே போன்று இந்த வேளையில் உறுதியாகவே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில குடும்ப வருமானத்தை உயர்த்துவது மட்டுமல்லாது பல பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான மாற்றத்தை அதிரடியாக உருவாக்குவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதிலும் குறிப்பாக குருவின் ஆதிக்கத்தில் இந்த மார்ச் மாதம் அமைந்திருப்பதால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும். பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அமைதியும் நிலவுவதோடு சுப நிகழ்ச்சி மிக சிறப்பாக கைகூட போகிறது. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய சிறு முயற்சியிலே வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. கவலைகளை தவிர்த்து சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். வேலை இல்லாத சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை மிகப்பெரிய அளவில் நிரந்தரமாக ஈட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. படித்து முடித்து வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதோடு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் எளிதாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் கவலை அளித்து வந்த பல விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபார துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் அதிகரிக்கும். விற்பனையும் லாபமும் உயரக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதோடு புதிய திட்டங்களை நீங்கள் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அனைவரின் பாராட்டும்
உங்களுடைய வளர்ச்சிக்கான மிக சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு மிகப்பெரிய அளவில் கலைத்துறையில் அசுர வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இயற்கையாகவே சந்திரனின் மதிநுட்பத்தையும் கலை நுணுக்கத்தையும் தீதமாக கொண்ட உங்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக கையாளுவதோடு நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. பல்வேறு கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிறு முயற்சியிலே எந்தவிதமான பணியாக இருந்தாலும் உறுதியாக அதில் வெற்றி பெறுவதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான அடிப்படையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல பல முடிவுகளை எடுப்பதற்கான ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது சிறப்பாக பதிலளிப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. ஞாபக சக்தி அதிகரிப்பதால் உங்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி சார்ந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சாதகமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை உடன்படவும் செம்மையாகவும் மேம்படுத்துவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நுணுக்கமாக கையாளுவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எளிதில் வெற்றி பெறுவதோடு பல்வேறு வகையில புதிய வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.